ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் மிஸ்ஸஸ் ஹீமா ஜெயக்குமா பேசுறேன். ஸோ இன்னைக்கு வந்து ஃப்ரைடே. ஸோ நம்மளுக்கு காடஸ் லக்ஷ்மி என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, பி a honest person. பி a honest person whatever you are doing. நீங்க பண்ணக்கூடிய ஒர்க்ல வந்து honesty first முக்கியம். Follow the ethics and next thing, get the blessings from your ancestors. So ancestors வந்து வழிபாடு முன்னோர்களை நீங்க வழிபாடு செய்யும் போது உங்ககிட்ட இருக்கக்கூடிய மணி பிளாக்கேஜஸ் அவங்க வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங், ஸ்பெண்ட் மோர் டைம் வித் நேச்சர். நேச்சரோட அதிகமான நேரங்கள் வந்து நீங்க செலவிட ஆரம்பிங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா, ஒரு ரிவர், அதாவது ஃப்ளோ ஆஃப் வெல்த் உங்ககிட்ட வந்துட்டு இருக்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீல்ல வந்து நீங்க இருக்கணும். என்கிட்ட பணம் இல்ல அப்படின்ற ஒரு தாட் இல்லாம கண்டிப்பா இவ்வளோ அந்த அளவுக்கு வந்து பணம் என்கிட்ட வந்து ஃப்ளோ இருக்கோ அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஃபீலிங்ஸோட யூ ஹேவ் டு டூ மெடிடேஷன்ஸ். ஸோ இந்த ஒரு மெடிடேஷன்ஸ் நீங்க வந்து பண்ண ஆரம்பிக்கும் போது ஈஸியா நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து அதை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இதான் மகாலட்சுமி லார்ட் மகாலட்சுமி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ். பி a honest person. அண்ட் நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தட் இஸ் கெட் த பிளெஸிங்ஸ் ஃப்ரம் யுவர் ancestors. அவங்கள வந்து முன்னோர்களை வந்து வழிபாடு பண்ணுங்க. நேச்சரோட அதிகமான நேரங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தட் இஸ் உங்ககிட்ட பணம் வந்து ஒரு வெல்த் வந்து உங்ககிட்ட எப்பவுமே வந்துட்டே தான் இருக்கும் அப்படின்ற தாட் உங்ககிட்ட இருக்கட்டும் ஃபர்ஸ்ட். ஸோ அது ரிலேட்டடா நீங்க வந்து மெடிடேட் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, நான் இப்ப சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கு, டவுட் இருக்கு அப்படின்னா யூ கேன் காண்டாக்ட் மீ. ஓகே, தேங்க்யூ.